இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல நான் தான் சொன்னேன்ல மிஷின்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு. ஆமா அது தெரியல. ஓகே எத்தனை மணிக்கு சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன். ஆ சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மிஷனோட கோல் தான் முக்கியம். யா மத்த யாரை பத்தி எந்த கவலையும் படாதீங்க, பாத்துக்கலாம். இந்த வீட்ல யாருமே ஜனமாவோட பர்த்டே பத்தி யோசிக்கல. ஆனா இவர் நம்மள மாதிரி யோசிச்சு ஜனமாவுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ச்சே, நாம தான் இவர் அவசரப்பட்டு திட்டிட்டோம். சாரி கேட்கணுமே. எவ்வளவு நாள் ஆகும் வரதுக்கு? ஓகே பாய். ஓஹோ, சாரி கேட்கலான்னு பார்த்தா ஓவரா தான் சீன் போடுறாரு. சாரி கேட்கலனாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். கேக்குறதுக்கும் தயக்கமா இருக்கே, என்ன பண்றது? ஏய் தமிழ், எதுக்கு இப்ப லைட் ஆன் பண்ண? நான் தூங்கணும், டயர்டா இருக்கு. நானும் வந்ததுல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேசவே மாட்டீங்க. இப்ப எதுக்கு கண்டுக்கணும், என்ன பேசணும்? அது அது ஜனாமா முதல்ல என்ன நம்பி என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஆளுக்கால ஒரு திசையில இருப்பாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு நல்ல பாண்டிங் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா கூட பேசிக்க மாட்டாங்க. எல்லாம் தனித்தனி மனுஷங்களா தான் இருந்தாங்க. இதெல்லாம் ஜனாமாவால மாத்த முடியல. என்னால அது முடியும்னு நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்னால முடியலையேமா. நான் அதை செய்யலையேமா. இங்க பாரு தமிழ், உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ எதுக்கு இவ்ளோ கில்ட் ஆகுற? நீ வந்ததுல இருந்து உன்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனை, உன் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை. அதையெல்லாம் தாண்டி ஜனமாவுக்கு ஒரு ஆதரவா நீ நிக்கிறல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். என் அம்மாவால இத்தனை வருஷமா சாதிக்க முடியாத விஷயத்த சின்ன பொண்ணு நீ நேத்து வந்தவ 6 மாசம் 1 வருஷத்துல எல்லாம் சாதிக்க முடியாது தமிழ். டைம் எடுக்கும். ஆமாமா, இனி நான் என் லைஃப்ல எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. நான் டிஸ்ட்ராக்டே ஆக கூடாது. ஜனமா எனக்கு கொடுத்த பொறுப்பு எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்னா சரி பண்ணணும். அது மட்டும்தான் ஜனாமாவுக்கு மறுபடியும் என் மேல நம்பிக்கையை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை தான் உன்னையும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க வைக்கும். இதுக்கு அழுவுற? உன் நல்ல மனசுக்கு நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் தமிழ். சரி, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே. பர்த்டே நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாரும் வந்தாங்க தானே? எல்லாரும் வந்தாங்க. ஆனா யாரும் விருப்பப்பட்டு அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல கலந்துக்கல. எல்லாரையும் நான் கட்டாயப்படுத்தி அதுல கலந்துக்க வைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சரி, எப்படி வந்தா என்ன? அம்மாக்கு சந்தோஷம் தானே? மா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாமே செயற்கையா இருக்கு, இதுல உண்மையே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மனசு உடைஞ்சிருச்சுமா. இதுக்கு இந்த பர்த்டேவே பண்ணாம இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அடுத்த பர்த்டேக்குள்ள எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணுமா? அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல முத்து. என்னன்னு சொல்லலாம்லம்மா? இல்ல, நாளைக்கு அவரோட நினைவு நாள். ஐயாவுக்கு திதியாம்மா? சாரிம்மா, நான் கூட மறந்துட்டேன். சரி, எல்லாரையும் வர சொல்லு. சரிங்கம்மா. மீனாமா, அமுதாமா, சிபி தம்பி, எல்லாரும் வாங்க. என்னாச்சு ஜானு? என்னத்த?
நாளைக்கு உங்க மாமாவோட நினைவு நாள். ஞாபகம் இருக்குத. திதி கொடுக்கணும். பூஜை சாமான்லாம் ஐயரே வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த லிஸ்ட்ல உன் மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. எதையும் மிஸ் பண்ணாம வாங்கிடு. ம், சரிங்க அத்தை. ம். ஆனா என்ன? இல்ல, திதி கொடுக்கும்போது பிள்ளைங்க தான் பண்ணணும். இத்தனை வருஷமா அவர் கோமால இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எப்படித்தான் திதி கொடுக்கறது? என் புள்ள எப்படி இருந்தா என்ன? அவரோட பேரன் சிபி இருக்கான். அவனும் தமிழும் சேர்ந்து பிண்டம் கொடுப்பாங்க. அத்தை, அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறேன். உன்கிட்ட இதை கொடுத்தாங்களா? என்கிட்ட தானே கொடுத்தாங்க. என்ன தானே வாங்க சொன்னாங்க. எனக்கு வாங்க தெரியும், எல்லாம் பண்ண தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணு. வந்துட்டா. அம்மா, எதுக்குமா தமிழ் கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அவ என்ன தப்பு பண்ணா? அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதுன்னா நல்லா பண்ணு. என்னால அவ செய்யறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அம்மா 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 சொன்னா கேளுங்கம்மா. ஐயா, இதெல்லாம் நான் இவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க முடிவா இதை செய்யணுங்கிறாங்க. உட்காந்து அவங்க சொல்றத மட்டும் செய்யுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? சொல்றது செய்யறதுக்குன்னா அத நீங்களே செஞ்சிடலாமே. அப்புறம் நான் எதுக்கு? ஒரு செயலை செய்யறோம்னா அதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யறதுதான் நல்லது. அம்மா, உங்களுக்கு 2 பசங்கல்ல? அவங்க உயிரோட இருக்காங்க தானே? அப்படி இருக்கும்போது அவங்கள வர வச்சு செய்யலாமே. அவங்க இருக்கும்போது மத்தவங்கள வச்சு செய்யறது அது முறை இல்லம்மா. உங்க புருஷனோட ஆத்மா அதை ஏத்துக்காதுமா. மீனா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கேக்குறாருல, பதில் சொல்லு. சாமி, என் புருஷன் வர முடியாத நிலைமையில இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தி இருக்கா. அவ பேரை சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அவளை நாங்க எப்பயோ தலைமுழுகிட்டோம். அவ செத்ததுக்கு சமம்.